வணக்கம். வணக்கம். தக்கலை அருகில் மூலச்சல் பகுதியை சேர்ந்த 36 வயதான இளம் பெண் திருமணமாகி 14-12 வயதிலிருந்து 2 பெண் குழந்தைகள். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 1.5 ஆண்டாக தனது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த இளம் பெண்ணானவர் கடந்த 13ஆம் தேதி இரவு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரின் 2 மகள்களும் தாயாருடன் வீட்டில் தனிமையில் தூங்கியிருந்தார். திடீரென்று அவரது தாயார் எழுந்து பார்க்கும்போது சிறுமி இருவரை காணவில்லை. இதனையடுத்து தாயார் மகளுக்கு இளம்பெண்ணுக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் இளம்பெண் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான 2 சிறுமிகளையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குமரி மாவட்டத்தில் பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகளில் ஷாப்பிங் மால்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்ப அந்த ஆய்வின் போது சிறுமி காணாமல் போன்ற 13ஆம் தேதி அன்று அதிகாலை, அதாவது 4 மணி அளவில் வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் 2 மாணவிகளும் ஒரு காபி ஷாப்புக்கு அழைத்து வருவதும், அந்த காபி ஷாப்பில் மாணவிகளை நிறுத்திவிட்டு அந்த வாலிபர் சிகரெட் அடித்துக் கொண்டு மீண்டும் அந்த 2 சிறுமிகளையும் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு நாகர்கோவில் நோக்கி செல்வது சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து போலீசார் இந்த சிசிடிவி காட்சியில் பதிவான வாலிபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த வாலிபரானவர் தக்கலை அருகே இழுப்பக்கோணம் பகுதியை சேர்ந்த, அதாவது சிவசேனா மாநில பொதுச் செயலாளர் ராஜன் என்பவரது மகனான அஜித்குமார் வழக்கறிஞர். இவர் பத்மநாபுரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்கிறார். இந்த அஜித்குமார் என்பவர் இந்த மாணவிகளை 2 சிறுமிகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தற்போது போலீசார் வழக்கறிஞரான அஜித்குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது மாணவிகளுக்கும் இந்த அஜித்குமார் வழக்கறிஞருக்கும் என்ன தொடர்பு, இந்த அஜித்குமார் இந்த மாணவிகளை எங்கு கொண்டு சென்று விட்டார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இது குறித்து போலீசார் கூறுவதாவது முழு விசாரணைக்கு பின்பே முழு விவரம் தெரிய வேண்டும் போலீசார்